Hello everyone, welcome to Rise and Shine Tamil. In this video, we are going to see about box model, box shadow and background properties in CSS. பாக்ஸ் மாடல் இன் சிஎஸ்எஸ். பாக்ஸ் மாடல் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் வந்துட்டு ஓகேங்களா சிஎஸ்எஸ்ல. இந்த பாக்ஸ் மாடல் என்ன அப்படின்னா நம்ம வெப்பேஜில் கிரியேட் பண்ணுற ஒரு எலமெண்ட்டும் வந்துட்டு நம்மளுக்கு பாக்ஸ் ஷேப்பில் தான் வந்துட்டு ப்ரௌசரில் போயிட்டு உட்கார போகுது. நம்ம H1 டேக், இமேஜ் டேக், எந்த டேக் எடுத்தாலுமே அது வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரியான லே அவுட்டாக தான் வந்துட்டு இருக்கும். அந்த லே அவுட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கண்டென்ட், பேடிங், பார்டர் அண்ட் மார்ஜின். இது வந்துட்டு எல்லா எலமெண்ட்டுக்குமே வந்துட்டு நம்ம கொடுப்போம் ஓகேங்களா. இதில் வந்துட்டு கண்டென்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்னர் மோஸ்ட். கண்டென்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு எலமெண்ட்ல நம்ம ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டோ, ஒரு இமேஜோ, ஒரு லிங்கோ வந்துட்டு எது ஒன்று ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு கண்டென்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பேடிங். இந்த பேடிங் அப்படிங்கிறது வந்துட்டு பார்டருக்கும் கண்டென்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேசிங் தான் வந்துட்டு நம்ம பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்டர். பார்டர் அப்படிங்கிறது மார்ஜின் அண்ட் பேடிங்க்கு நடுவில் வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு ஒரு லைன் மாதிரி. பார்டர்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு கண்டென்ட்டை சுற்றி ஒரு பார்டர் வரும், அதுதான் வந்துட்டு பார்டர் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மார்ஜின். மார்ஜின் அப்படிங்கிறது பார்டருக்கு அவுட் சைடில் இருக்கும், அதாவது எண்ட் ஆஃப் த வெப் பேஜ் ஓகேங்களா. அந்த பார்டருக்கும் எண்ட் ஆஃப் த வெப் பேஜுக்கும் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் வந்துட்டு தள்ளி வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு மார்ஜின் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு டிசைட் பண்ணோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எப்படிலாம் நம்ம இதை ஸ்டைல் பண்ணலாம், செட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு பார்ப்போம். ஸோ நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து சிஎஸ்எஸ் ஃபோல்டரில் நான் ஒரு நியூ ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன், பாக்ஸ் மாடல் .html அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு நான் அந்த பாய்லர் டெம்ப்ளேட் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு நான் ஒரு H1 டேக் வந்துட்டு கொடுத்துக்கிறேன், பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு H1 எலிமெண்ட்ல வந்துட்டு நம்ம ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்துட்டு ஆக்சுவலா பாக்ஸ் மாடல் உள்ள இருக்க கண்டென்ட். இப்போ இந்த டேக், இந்த எலிமெண்ட்லயே வந்துட்டு நம்ம அந்த பாக்ஸ் மாடலை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு வெப்பேஜ்ல ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்ல, அதை நீங்க செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க வந்துட்டு அந்த வெப்பேஜ், என்டையர் வெப்பேஜோடைய பாக்ஸ் மாடல் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த எலமெண்டோட பாக்ஸ் மாடல் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு ஐக்கான் வந்துட்டு இருக்குங்க இல்லையா, இதை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டு அந்த எந்த எலமெண்டோட பாக்ஸ் மாடல் வேணுமோ நம்ம அது மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோடைய பாக்ஸ் மாடல் வந்துட்டு நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இந்த H1 எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்துட்டு கிரியேட் ஆயிருக்க ஒரு பாக்ஸ் ஷேப்ல, இதுதான் வந்துட்டு பாக்ஸ் மாடல். இப்போ இது மேலே கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே கீழே வந்துட்டு இன்ஃபர்மேஷன்லாம் வரும் ஓகேங்களா. இப்போ இதில் ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆயிருக்கிறது தான் வந்துட்டு கண்டென்ட். நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது வந்துட்டு பார்டர். ஓகே, சாரி பார்டர் இல்லை, மார்ஜின். ஓகேங்களா, இப்படிதான் வந்துட்டு ஒரு எலமெண்ட்டுக்கும் வந்துட்டு கிரியேட் ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம கண்டென்ட் வந்துட்டு பார்த்தாச்சா. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பேடிங் வந்துட்டு பார்க்க போறோம். பேடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக்ல ஒரு டம்மி பேராகிராஃப் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அந்த பேராகிராஃப் வந்துட்டு வந்துருச்சு. இங்கே வந்துட்டு ஒரு பேராகிராஃப் வந்துட்டு இருக்கு. இதோட ஃபாண்ட் சைஸை வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டைல் டேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு பேராகிராஃபை டார்கெட் பண்ணி ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ண போறேன். எனக்கு வந்துட்டு ஒரு 20 பிக்சல் வந்துட்டு இருக்கணும். இப்போ வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்டர் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ பார்டர் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சிலதுக்கெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்துட்டு இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்டர் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா பார்டர் ப்ராப்பர்ட்டியே எடுத்துக்கணும், பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அதில் 3 வேல்யூஸ் வந்துட்டு நம்ம கொடுப்போம். என்னென்ன வேல்யூஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பார்டருடைய விட்த், அது வந்துட்டு நம்ம பிக்சல் வேல்யூஸில் கொடுப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அது எந்த மாதிரி டைப்பான பார்டரில் வந்துட்டு இருக்கணும். பார்டரில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு, சாலிட், டேஷ்டு, டாட்டட், டபுள், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி டைப் வந்துட்டு செகண்டா கொடுக்கணும். லாஸ்டா வந்துட்டு அது என்ன கலர்ல வேணுமோ அதை வந்துட்டு நம்ம தேர்ட் வேல்யூவா வந்துட்டு கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு 1 பிக்சல் வந்துட்டு எடுத்துக்கிறேன். சாலிட் ரெட் கலர் பார்டர் வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேராகிராஃபை சுற்றி ஒரு 1 பிக்சல் விட்ல ஒரு ரெட் கலர் சாலிட் பார்டர் வந்துட்டு நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்துட்டு நம்ம 2 பிக்சல், இப்போ நான் இங்க வந்துட்டு 2 பிக்சல் கொடுத்தோடனே அந்த பார்டருடைய வித் வந்துட்டு, அதாவது திக்னஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம்
திக்கா இருக்கு. இப்போ நான் 5 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இவ்வளவு திக்கா வந்துட்டு ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு வித் வந்துட்டு அதாவது திக்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த பிக்சல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணா நம்மளுக்கு வந்துட்டு அது இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இதுல டைப்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? மொத்தம் வந்துட்டு 4 டைப் இருக்கு. சாலிட், டாட்டட், டேஷ்ட் அண்ட் டபுள். இப்போ சாலிட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்துட்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டாட்டட். இதையும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே பார்டர் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு கால் பண்ணிட்டு 5 பிக்சலே வந்துட்டு எடுத்துக்கிறேன். இங்க டாட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டு கொடுத்துட்டு எனக்கு பிளாக் கலர்ல வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டாட்டட் பார்டர் வந்துட்டு இங்க கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டேஷ்டு. அதே 5 பிக்சல்ல டேஷ்டு ப்ளூ கலர் பார்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இங்க டேஷ்டு அதாவது கோடு கோடா வந்துட்டு ஒரு பார்டர் வந்துட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டபுள். இது வந்துட்டு டபுள் லைன் வந்துட்டு நம்மளுக்கு வரும். ஸோ இங்க டபுள் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு நான் இங்க கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா டபுள் லைன் பார்டர் வந்துட்டு நம்மளுக்கு இங்க ஆட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு பார்டர் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்டர்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேடிங். பேடிங் அப்படிங்கிறது வந்துட்டு பார்டருக்கும் கண்டென்ட்டுக்கும் உள்ள ஸ்பேஸ் இல்லையா, அதை வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்துட்டு நான் இதே பேராகிராஃப் வந்துட்டு நான் இங்க காப்பி பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேராகிராஃப் வந்துட்டு நான் ஒரு ஐடி வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் ஐடியை வந்துட்டு டார்கெட் பண்ணா ஹேஷ்டேக் அந்த ஐடி நேம் வந்துட்டு கொடுக்கணும் இல்லையா, ஹேஷ்டேக் பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த செகண்ட் பேராகிராஃப்க்கு தான் பேடிங் வந்துட்டு கொடுத்து ஸ்டைல் பண்ண போறோம். பேடிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா பேடிங் ப்ராப்பர்ட்டியை ஃபர்ஸ்ட் கால் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு எவ்வளோ பேடிங் கொடுக்க போறோமோ அதை பிக்சல் வேல்யூஸ்ல வந்துட்டு நம்ம கொடுப்போம். இப்போ நான் 10 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். 10 பிக்சல் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா இந்த பேராகிராஃப்க்கும் இந்த பேராகிராஃப்க்கும் டிஃபரன்ஸ் வந்துட்டு தெரியுதா? இங்க பார்டருக்கும் கண்டென்ட்டுக்கும் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, இங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பேடிங் வந்துட்டு கொடுப்போம். இப்போ இதையே நீங்க வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா தெரியும். இப்போ நான் 50 பிக்சல் பேடிங் கொடுக்குறேன். பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு ஸ்பேசிங் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த பார்டருக்கும் கண்டென்ட்டுக்கும் நடுவுல கொடுக்குற ஸ்பேசிங் தான் வந்துட்டு பேடிங். இப்போ நீங்க வந்துட்டு சிங்கிள் வேல்யூவா கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 4 சைடுக்கும் அந்த வேல்யூ வந்துட்டு அப்ளை ஆகும். இப்போ வந்துட்டு இல்ல எனக்கு அந்த மாதிரி வேணாம், டாப் அண்ட் பாட்டம்க்கு ஒரு பேடிங் வேல்யூவும் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு ஒரு பேடிங் வேல்யூவும் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், 2 வேல்யூ வந்துட்டு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் 20 பிக்சல் வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம்க்கு வந்துட்டு ஆட் ஆகும். நெக்ஸ்ட் கொடுக்குற வேல்யூ வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு வந்துட்டு ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம்க்கு வந்துட்டு நமக்கு 20 பிக்சல் ஆட் ஆயிருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்துட்டு 10 பிக்சல் பேடிங் வந்துட்டு நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் வந்துட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட் இதே வந்துட்டு பேடிங் ரைட் இந்த மாதிரி கொடுக்கலாம். பேடிங் டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் இந்த மாதிரி தனித்தனியாகவும் கொடுக்கலாம். இப்போ எனக்கு எல்லாத்துக்குமே வேணாம், வெறும் டாப்ல மட்டும் எனக்கு பேடிங் இருந்தா போதும் அப்படின்னா பேடிங் டாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணிட்டு நீங்க வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்கலாம். இப்போ பேடிங் டாப் இதை வந்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணி ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் பேடிங் டாப் 20 பிக்சல் இந்த மாதிரி மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா பேடிங் டாப்ல மட்டும் பேடிங் வந்துட்டு ஆட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேடிங் பாட்டம் அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா 30 பிக்சல். இப்போ இதை நான் வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ண அப்படின்னா டாப்ல இருக்கிறது வந்துட்டு போயிடும், பாட்டம்ல மட்டும் நம்ம கொடுக்குற வேல்யூ வந்துட்டு இருக்கும். இல்ல எனக்கு தனித்தனியா செட் பண்ணணும், டாப்ல வந்துட்டு இந்த பேடிங் வேணும், பாட்டம்ல எனக்கு 30 பிக்சல் வேணும், பேடிங் லெஃப்ட் சைடு பேடிங் வந்துட்டு எனக்கு ஒரு 50 பிக்சலா வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி தனித்தனியாவும் செட் பண்ணிக்க முடியும். இப்போ பேடிங் லெஃப்ட்ல வந்துட்டு 50 பிக்சல் ஆட் ஆகும், பேடிங் ரைட்ல வந்துட்டு நம்மளுக்கு 100 பிக்சல் பேடிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் 4 சைடுக்கும். ஓகேங்களா? இல்ல எனக்கு இந்த மாதிரி தனித்தனியா வேணாம், நான் வந்துட்டு ஒரே லைன்லயே 4 சைடு டிஃப்ரெண்ட் வேல்யூஸும் வேணும் அப்படின்னா நீங்க ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நீங்க வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுக்குற வேல்யூ வந்துட்டு டாப்புக்கு அப்ளை ஆகும், நெக்ஸ்ட் கொடுக்கறது வந்துட்டு ரைட் சைடு, அதுக்கப்புறம் கொடுக்குற வேல்யூ வந்துட்டு பாட்டம், லாஸ்டா கொடுக்கறது வந்துட்டு லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டு ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரே லைன்லயும் வந்துட்டு உங்களால 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸையும் கொடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் அதையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை எனக்கு ஒரே வேல்யூவாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வேல்யூ வந்துட்டு 4 சைடும் ஈக்குவலாக வந்துட்டு அப்ளை ஆகும். இதுதான் வந்துட்டு பேடிங்கு. இப்போ பேடிங் பார்த்தா மாதிரியே தான் மார்ஜினும். மார்ஜின்லயும் அதே தான். மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ இந்த மார்ஜின்ல வந்துட்டு எனக்கு 20 பிக்சல் அப்படின்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வெப்பேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் இது பாருங்க 20 பிக்சல் கொடுத்ததுனால இந்த எட்ஜில் இருந்து இந்த பார்டருக்கு வந்துட்டு 20 பிக்சல் கேப் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. இப்படி தான் வந்துட்டு மார்ஜின் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஒர்க் ஆகுது. இதே வந்துட்டு நம்ம மார்ஜின் டாப் பாட்டம் இதே மாதிரியும் வந்துட்டு நம்மளால கொடுக்க முடியும். இப்போ எனக்கு மார்ஜின் டாப்ல இருந்து 600 பிக்சல் வேணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் டாப் ஆஃப் த மார்ஜின். இதுல இருந்து 600 பிக்சல் கீழே வந்துட்டு இந்த கண்டென்ட் பார்டர் வந்துட்டு அதாவது எலிமெண்ட் வந்துட்டு போயிடும். இப்போ இது ரொம்ப தூரமா இருக்கு. நான் 200 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு தள்ளி வந்திருக்கு. அதே மாதிரி மார்ஜின் பாட்டம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த அதாவது கீழே இருந்து மேலே எவ்வளோ மார்ஜின் வேணுமோ அதை வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். மார்ஜின் பாட்டம் வந்துட்டு எனக்கு 800 பிக்சல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் மேலே வந்துட்டு போயிருக்கு. நெக்ஸ்ட் மார்ஜின் லெஃப்ட் வந்துட்டு எனக்கு ஒரு 300 பிக்சல் வேணும் அப்படின்னா அது வந்துட்டு இங்க இருந்து இவ்வளோ ஸ்பேஸ் வந்துட்டு எடுத்துக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி மார்ஜின் ரைட் அது வந்துட்டு எனக்கு ஒரு 200 பிக்சல் அப்படின்னா ரைட் சைடு மார்ஜின் வந்துட்டு நம்மளுக்கு அப்ளை ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து ஒரு 200 பிக்சல் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்படி தான் வந்துட்டு மார்ஜின் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இதே ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி மார்ஜினுக்கும் வந்துட்டு ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் 2 வேல்யூஸாக கொடுத்தீங்க அப்படின்னா டாப் அண்ட் பாட்டமுக்கும் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கும் வந்துட்டு ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்துட்டு 30 பிக்சல் வந்துட்டு இருக்கும். டாப் அண்ட் பாட்டம்ல வந்துட்டு 400 பிக்சல் அந்த வேல்யூஸ் வந்துட்டு எடுத்துக்கும். இல்லை எனக்கு சிங்கிள் லைன்லேயே வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வேல்யூஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கலாம். அது வந்துட்டு அந்த மாதிரி ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி இப்போ நம்ம பார்க்கலாம். எங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நீட்டா வந்துட்டு தெரியுது. இந்த ப்ளூ கலர் வந்துட்டு கண்டென்ட், இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்துட்டு பேடிங் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் இந்த பார்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஹைலைட்டடா தெரியுதா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மார்ஜின் வந்துட்டு எவ்வளவு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பாக்ஸ் மாடலை வந்துட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்துட்டு இந்த எலமெண்டோடைய பாக்ஸ் மாடல், இது வந்துட்டு இந்த எலமெண்டோடைய பாக்ஸ் மாடல். நம்ம எவ்வளோ எலமெண்ட் கொடுத்தாலும் அது வந்துட்டு பாக்ஸா தான் வந்துட்டு ப்ரௌசர்ல இருக்க போகுது. இவ்வளவுதான் வந்துட்டு பாக்ஸ் மாடல். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாக்ஸ் ஷேடோ. நம்ம வந்துட்டு ஆல்ரெடி டெக்ஸ்ட் ஷேடோ எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரியே தான் பாக்ஸ் ஷேடோவும். இந்த பாக்ஸ் ஷேடோவோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இதுக்கு எந்த மாதிரிலாம் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், பிளர்னஸ், ஸ்ப்ரெடிங் டிஸ்டன்ஸ் அண்ட் கலர். டெக்ஸ்ட் ஷேடோ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ப்ரெடிங் டிஸ்டன்ஸ் மட்டும் வராது, மற்ற நாலுமே வந்துட்டு சேம் தான். ஸோ பாக்ஸ் ஷேடோ கொடுக்கும்போது நம்ம ஸ்ப்ரெடிங் டிஸ்டன்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா கொடுப்போம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு நம்ம பிக்சல் வேல்யூஸ்ல தான் வந்துட்டு கொடுப்போம் எக்ஸப்ட் தி கலரை. இப்போ இதே பேஜ்லயும் நான் வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்துட்டு நான் கிரியேட் பண்றேன். இங்க வந்துட்டு நான் ஒரு டிவ் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்ல வந்துட்டு எதுவுமே நான் கொடுக்கல, அதுக்கு வந்துட்டு நான் இப்போ ஸ்டைலிங் வந்துட்டு கொடுக்க போறேன். ஸோ டிவ்வை டார்கெட் பண்ணிட்டு அதோட ஹைட் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் விட்த் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு பார்டர் வந்துட்டு நான் கொடுக்குறேன் ஒரு 2 பிக்சல் சாலிட் பிளாக். இந்த மாதிரி நான் ஒரு பார்டர் வந்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்துட்டு ஒரு வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். இது பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு என்ன கொடுக்கலாம்னா ஒரு ரெட். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் பாக்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. இப்போ இதுக்கு நான் பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு கொடுக்க போறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ வந்துட்டு கொடுக்கணும். எனக்கு வந்துட்டு ஒரு 2 பிக்சல் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு வந்துட்டு நான் 3 பிக்சல் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஷேடோ வந்துட்டு வந்திருக்கு பிளாக் கலர்ல. இப்போ இதுக்கு வந்துட்டு நான் பிளர்னஸ் வந்துட்டு ஆட் பண்ண போறேன். எனக்கு வந்துட்டு ஒரு 10 பிக்சல் பிளர் ஆயிடணும், நல்லாவே பிளர் ஆகணும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா நல்லாவே பிளர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்ப்ரெடிங் டிஸ்டன்ஸ். அந்த ஷேடோ வந்துட்டு எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம கொடுப்போம். எனக்கு வந்துட்டு ஒரு 2 பிக்சல் ஸ்ப்ரெட் ஆனாலே போதும் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்துட்டு 2 பிக்சல் எக்ஸ்ட்ராவா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட்
கலர் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நான் கிரீன் கலர்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண அப்படின்னா அந்த ஷேடோவே வந்துட்டு கிரீன் கலர்ல நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்துட்டு பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு நம்ம கொடுப்போம். இப்போ இதே மாதிரியே இன்னொரு பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு கொஞ்சம் பெரிய பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு நான் கொடுத்து பார்க்குறேன். 4 பிக்சல் பிளர்னஸ் வந்துட்டு நான் 7 பிக்சல் எடுத்துக்கிறேன். ஸ்ப்ரெடிங் டிஸ்டன்ஸ் வந்துட்டு எனக்கு 5 பிக்சல் வந்துட்டு வரணும். பிளாக் கலர்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஷேடோ எஃபெக்ட் வந்துட்டு இதை சுற்றி நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, இதை வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் அதிகமாகவும் ஒய் ஆக்சிஸ் கம்மியாக எப்படி வேணாலும் உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா, எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இதை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஷேடோ எஃபெக்டை வந்துட்டு இன்னும் ரியலிஸ்டிக்காக வந்துட்டு கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் சிஎஸ்எஸ். ஒரு வெப் பேஜ்ல பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சிம்பிள் பேக்ரவுண்ட் இருந்தாலும் சிலதுக்கு வந்து நல்லா இருக்கும். இல்லை எனக்கு ரொம்ப ஹெவியாக வேணும், இமேஜ் வேணும், அனிமேஷன்ஸ் வேணும், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன? ஒரு வெப் பேஜில் நம்ம பேக்ரவுண்ட் வந்துட்டு செட் பண்ணுவோம். எந்தெந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது சிஎஸ்எஸ்ல. என்னென்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ், பேக்ரவுண்ட் சைஸ், பேக்ரவுண்ட் ரிப்பீட், பேக்ரவுண்ட் பொசிஷன் அண்ட் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். ஸோ இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நம்ம நிறையவே யூஸ் பண்ணியிருப்போம். இது என்ன பண்ணணும்னா அந்த பேக்ரவுண்டு ஒரு கலர் வச்சு ஃபில் பண்ணிடும். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு ஒரு இமேஜ் வச்சு ஃபில் பண்ணோம். பேக்ரவுண்ட் சைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 2 வேல்யூ வந்துட்டு கொடுக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம இமேஜ் வந்துட்டு எப்படி கொடுப்போம்? இமேஜ் டேக் வச்சு தானே நம்ம இமேஜ் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளோ நேரமா, HTML இமேஜ் டேக் வச்சு. பட் சிஎஸ்எஸ்ல வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம URL அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நம்ம செட் பண்ண முடியும். இந்த URL-க்குள்ள நம்ம இங்கே வந்துட்டு அப்சல்யூட் ஆர் ரிலேட்டிவ் பார்த்து வச்சு நம்ம இமேஜ் வந்துட்டு செட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல வந்துட்டு நம்ம ஆட்டோ ஆர் கவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு வேல்யூவும் இருக்கு கண்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்துட்டு நம்ம மோஸ்டா கவர் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஆட்டோ அப்படிங்கிறது அதுவே செட் பண்ணிக்கும். கண்டெயின் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கிறதே வந்துட்டு அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணும். இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள்ல பார்த்தா இன்னும் புரியும். பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படிங்கிறது வந்துட்டு இஃப் சப்போஸ் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு நம்ம வைக்கிறோம், அது வந்துட்டு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது ரிப்பீட் ஆகணுமா, இல்லை ரிப்பீட் ஆகக்கூடாதா, இல்லை எந்த டேரக்ஷனில் ரிப்பீட் ஆகணும்? ரிப்பீட் எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஹரிசாண்டல் டேரக்ஷனில் ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் ஒய் கொடுத்தோம் அப்படின்னா வெர்டிக்கல் டேரக்ஷனில் ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு எங்கே செட் பண்ணணும், டாப்ல செட் பண்ணணுமோ, பாட்டம்ல செட் பண்ணணுமோ, ஆர் லெஃப்ட் ஆர் ரைட், இந்த மாதிரி நம்ம டேரக்ஷன்ஸை வந்துட்டு செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கணுமா, இல்லை ஸ்க்ரால் பண்ணால் ஸ்க்ரால் ஆகணுமா அப்படின்றத வந்துட்டு நம்ம செட் பண்றது தான் வந்துட்டு பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ பேக்ரவுண்ட்காக நான் இன்னொரு நியூ ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். background.html அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு நான் ஒரு ஹெட்டிங் டேக் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மலா ஒரு நேம் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்க ஒரு h1 டேக் வந்துட்டு வந்துருச்சு. இப்போ இதே நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டைலிங்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். h1 டார்கெட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அலைன் வந்துட்டு எனக்கு சென்டரா வேணும். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு பார்டர் ஆட் பண்ணிக்கிறேன் 2 பிக்சல் சாலிட் ரெட் கலர்ல. நெக்ஸ்ட் பேடிங்கும் வந்துட்டு ஒரு 10 பிக்சல் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகா வந்திருக்கா. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நான் இங்க பேக்ரவுண்ட் வந்துட்டு செட் பண்ணணும் இல்லையா? பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்துட்டு செட் பண்ணலாம். இப்போ நான் இங்க பாடி டேகை தான் வந்துட்டு டார்கெட் பண்ணோம். ஸோ பாடி டேகை டார்கெட் பண்ணோம் அப்படின்னா என்டையர் பேஜுக்குமே வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு செட் ஆயிடும் இல்லையா? ஸோ இங்க நான் பாடி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இங்க பேக்ரவுண்ட் கலர் இதுல வந்துட்டு நம்ம எந்த கலர் வேணாலும் இங்க வந்துட்டு இப்போ செட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த பிஷ்க் அப்படின்ற ஒரு கலர் வந்துட்டு சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் வந்துட்டு என்டையர் வெப் பேஜுக்கும் வந்துட்டு ஃபில் ஆயிடும். இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ். அது பண்றதுக்கு நம்மளுக்கு இங்க ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்துட்டு வேணும் இல்லையா? அதனால நான் ஒரு இமேஜ் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த பெரி அப்படின்ற இமேஜ் வந்துட்டு நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்துட்டு இமேஜை செட் பண்றதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம யூஆர்எல்ல தான் வந்துட்டு அதை பார்த்து வந்துட்டு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ யூஆர்எல் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துருமா, இந்த பிராக்கெட் உள்ள தான் நம்ம வந்துட்டு அதோட பாத் வந்துட்டு கொடுக்க போறோம். ஸோ .berry.jpj. இப்போ நான் இதை கொடுத்த உடனே அவுட்புட் வந்துட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்துட்டு இங்கே பேஸ்ட் ஆயிருக்கு. பட் வந்துட்டு எப்படி அந்த இமேஜுக்கும் இந்த பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் ஒரு பார்ட் மட்டும்தான் வந்துட்டு இதுல கவர் ஆயிருக்கு இல்லையா? இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் சைஸ் வச்சு நம்ம இது பண்ணுவோம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ கண்டெய்ன் கவர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா அதே மாதிரியே தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுவே வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் கண்டெய்ன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்க்குறேன். என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இமேஜே வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு ஃபில் ஆயிருக்கு. பட் எப்படின்னா ஒரே இமேஜ் வந்துட்டு ஃபுல்லா ஃபில் ஆகாம அந்த சைஸை வந்துட்டு சின்னதாகிட்டு மல்டிபிள் இமேஜஸா வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேணும்னா நீங்க இந்த கண்டெய்ன் கொடுத்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஃபில் ஆகும். இல்லை எனக்கு ஒரே இமேஜ் வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் ஆகணும் அப்படின்னா நம்ம கவர் அப்படின்ற வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இது இந்த மாதிரி அழகாக வந்துட்டு ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது இப்போ வந்துட்டு நம்ம டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் இந்த மாதிரி வந்துட்டு கொடுப்போம். இப்போ இது வந்துட்டு கவர்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒழுங்கா தெரியாது. இதை வந்துட்டு நான் ஆட்டோல வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜோடைய டாப் போர்ஷன்ல என்ன இருக்கோ அது வந்துட்டு இங்க வந்துட்டு ஃபில் ஆகும். இப்போ இதே நான் வந்துட்டு இங்க ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அந்த இமேஜோட ரைட் சைட்ல வந்துட்டு என்ன போர்ஷன் இருக்குமோ அது வந்துட்டு இங்க ஃபில் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா அந்த இமேஜோடைய பாட்டம்ல எந்த மாதிரி இருக்கோ அது வந்துட்டு இங்க ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் அதே தான் லெஃப்ட் சைடு கொடுத்தோம் அப்படின்னா அந்த இமேஜோட லெஃப்ட் சைட்ல இருக்க போர்ஷன் வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட்ல வந்துட்டு ஃபில் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு பேக்ரவுண்ட் பொசிஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இமேஜ் வந்துட்டு ரிப்பீட் ஆகணுமா ரிப்பீட் ஆகக்கூடாதா அப்படிங்கறத வந்துட்டு ஃபில் பண்ணும். இப்போ நான் இங்க வந்துட்டு இதோட டிஃபால்ட்டா வந்துட்டு நோ ரிப்பீட்ல வந்துட்டு இருக்கும். இப்போ நான் இங்க ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது வந்துட்டு இப்போ ஆட்டோல இருக்கு இல்லையா? இதை வந்துட்டு நான் கண்டெய்ன்ல வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கண்டெய்னா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு நான் பேக்ரவுண்ட் ரிப்பீட் வந்துட்டு ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா இது வந்துட்டு ரிப்பீட் ஆகுது. இப்போ இதே வந்துட்டு இதோட ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு நான் நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கும். அது வந்துட்டு ரிப்பீட்டே ஆகலை. இதுதான் வந்துட்டு நோ ரிப்பீட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிப்பீட் எக்ஸ். ரிப்பீட் எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல மட்டும் ரிப்பீட் ஆகுது. அதாவது ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல மட்டும் அது வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே போகுது. இப்போ இதை நான் ரிப்பீட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்துட்டு வெர்டிக்கல் டைரக்ஷன்ல இந்த சைட்ல வந்துட்டு ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? இது வந்துட்டு பேக்ரவுண்ட் ரிப்பீட்டோடைய ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு லோக்கல் ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இப்போ இதுல நான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஒரு பொசிஷன்ல. இதே நான் வந்துட்டு ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணா என்ன ஆகுது பார்க்கலாமா? இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஓரமா வந்துட்டு வந்துருச்சு. அண்ட் இது வந்துட்டு இப்போ இந்த மாதிரி பார்த்தோம்னா வந்துட்டு நம்மளுக்கு புரியாது. இப்போ நான் இதை வந்துட்டு நான் லைட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட் சைஸ் வந்துட்டு நான் கவர் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். இங்க வந்துட்டு இப்போ அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்க ஒரு ஹெட்டிங் டேக் இருக்கு. இங்க வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு இருக்கு இல்லையா? நான் இதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நான் ஆக்வா வந்துட்டு கொடுத்துக்கிறேன் ஹெட்டிங் டேங்க்கு. ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஆகி நிற்கும். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு கீழே வந்துட்டு நான் ஒரு டிவ் டேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டிவ் டேக்ல வந்துட்டு நான் மல்டிபிள் H3 எலிமெண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்க போறேன். ஓகேங்களா? இதுல வந்துட்டு நான் ஒரு கண்டென்ட் வந்துட்டு எடுத்துக்க போறேன் 20 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த H3 டேகையே வந்துட்டு நான் மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் மல்டிபிள் H3 டேக்ஸ் வந்துட்டு நான் இப்போ கிரியேட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா இப்போ இங்க இந்த கண்டென்ட் வந்துட்டு வந்திருக்கு. இப்போ இது வந்துட்டு அவ்வளவோ நம்மளுக்கு விசிபிளா இல்லாததுனால நான் இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டைலிங் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த டிவ்ல இருக்க
H3 tags எல்லாமே ஓகேங்களா. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் இப்போ வந்துட்டு நான் ஸ்டைலிங் கொடுக்க போகிறேன். இது வந்துட்டு என்ன செலக்டார்னு தெரியும் இல்லையா, சைல்ட் செலக்டார். இப்போ இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த அஸ்லி ப்ளூ, ஆலிஸ் ப்ளூ அந்த கலர் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே வந்துட்டு இப்படி இருக்கு. ஸோ இதுலேயே நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் H3 tags வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்க்ரால் பண்ணுற அளவுக்கு கண்டென்ட் வந்துட்டு ஃபில் ஆயிருக்கு இல்லையா. இப்போ இதில் வந்துட்டு இந்த அட்டாச்மெண்ட் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பாடியில் போயிட்டு எங்க பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை நம்ம எடுத்துட்டு இப்போ இதை நான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ ஃபிக்ஸ்டா இருக்கும்போது அதோட அவுட்புட் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபிக்ஸ்டா இருக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்மளுக்கு மூவ் ஆகல, அந்த டெக்ஸ்ட் மட்டும்தான் நம்மளுக்கு மூவ் ஆகுது. பாத்தீங்களா, நல்லா ஊத்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு ஸ்டேபிளா இருக்கு, அந்த கண்டென்ட் மட்டும் நம்மளுக்கு மூவ் ஆகுது. ஓகேங்களா, இப்ப இதே வந்துட்டு நான் இங்க ஸ்க்ரால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்ப ஸ்க்ரால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்ப நம்ம அவுட்புட் பாருங்க. நம்மளுக்கு அந்த கண்டென்ட்டோட சேர்த்து அந்த பேக்ரவுண்டும் மூவ் ஆகுது. ஓகேங்களா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கண்டென்ட் மூவ் ஆக அந்த பேக்ரவுண்டும் வந்துட்டு மூவ் ஆகுது. இந்த செரி வந்துட்டு முடிஞ்ச உடனே இங்க வந்துட்டு இன்னொரு செரி வந்துட்டு நம்மளுக்கு வருது. ஆனா இது வந்துட்டு ஃபிக்ஸ்டுல நம்மளுக்கு வரல. நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன். இங்க வந்துட்டு இப்போ நான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சேஞ்ச் பண்ணிட்டு அவுட்புட் போயிட்டு பாருங்க. இங்க வந்துட்டு ஒரு செரி இருக்கா, அது வந்துட்டு மூவே ஆகல. ஓகேங்களா, வெறும் இந்த கண்டென்ட் மட்டும் தான் ஸ்க்ரால் ஆகுது. இதுதான் ஃபிக்ஸ்டுக்கும் ஸ்க்ராலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பேக்ரவுண்டை செட் பண்ணிப்போம். That's it about the video. If this video finds you helpful, please like, share and subscribe to our channel. Thank you.